அடுத்ததா இன்னொன்னுக்கு வருவோம். கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காரைக்குடியே நிம்மதியா இருந்துச்சு. எப்படி நிம்மதியா இருந்துச்சுன்னா, யாருமே இந்த ஆளு ரீல்ஸே போடல. அவ்வளோ நிம்மதியா இருந்துச்சு. படு அமைதி. அந்த அந்த மாசத்துல ஏகப்பட்ட ஈவென்ட். நம்ம பர்பே இவரு டென்டல் டாக்டர் வருவாருன்னு ஒரு ஃபுல்லா பேனர் கீனர்லாம் அடிச்சுட்டாங்க. நெறைய டேட்ல அடிச்சுட்டாங்க. கடைசியில பார்த்தா ஆளு காரைக்குடியிலே இல்ல. எங்க என் பேர காரைக்குடியில சேர்த்துருவாங்கிடும், கரூர்ல சேர்த்துருவாங்கிடும், அப்பா பயமா இருக்கப்பா அப்பா ஸ்கேப் பண்ணி அப்பா அவரை சேவ் பண்ணி வேற இடத்துக்கு அமுச்சு விட்டாப்ல. ஆளே அப்ஸ்காண்டு. எப்போ வெளியில வராரு டிகே பிரபு அப்படின்னா, கரெக்டா மகாபலிபுரத்துல விஜய் விக்டிம் ரூம்குள்ள வச்சு அடைச்சு வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி முடிச்சுட்டு வெளியில போனார்ல, கார் ஏறினார்ல, அப்ப இறக்குனாருங்க 10 ரீல்ஸ் டபாக்குன்னு. அன்னைக்குதான் வெளியே வந்த ஹை பட்ஜெட் விஜய். அந்த மாதிரி இவர் அப்பதான் வெளியில வராரு. அப்ப சிபிஐ இவர்கிட்டையும் விசாரிக்கணும். சம்பந்தப்பட்டிருக்காரு. நான் சொல்லல, ஆதவருக்கு நான் சொல்றாரு. சரி, அடுத்து கம்மிங் டு வேற ஏதாவது ஒரு பேஜுக்கு வருவோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொன்னேன்ல, காது குத்து இது மாதிரி ஏதாவது கல்யாணம் இல்ல ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம ஆளு போயிடுவார். போயிட்டு அந்த சம்பந்தம் இல்லாம போய் கேட்டரிங் வேலை பார்க்கறது, சாப்பாடு போடுறது, குழம்பு ஊத்துறது, என்னமோ அவரு தலைமையிலேயே நடக்கிற மாதிரி. அப்புறமா இந்த ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி நடக்குதுல்ல, ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிக்கு பொதுவாக எல்லா அரசியல் கட்சியும் 10,000 கொடுக்கும். இப்ப இவரோட லாபி என்ன அப்படின்னா, கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியே பிரபு தலைமையில தான் நடக்குதுங்கிற மாதிரி அப்படி ஒரு மாத்தி விடுவாப்ல. அந்த மாதிரி எல்லாத்தையும் வேலையெல்லாம் பண்றது.